ஒரு மனுஷங்கிட்ட நம்ம என்னதான் கடின உழைப்பு அப்படின்னா புத்திசாலித்தனம், திறமை, பணம், இடம் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் முன்னேறலை. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்குற கேள்வி இது. ரொம்ப நல்லா உழைக்கிறான், ரொம்ப திறமைசாலியாக இருக்கான், ஆனால் வாழ்க்கையில் அவன் அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டேங்கிறான். ஏன், என்ன பிரச்சனை அப்படின்னு பல பேர் தனக்கிட்டேயே தானே கேட்குற கேள்வி தான் இந்த கேள்வி. அந்த கேள்விக்கான விடை தான் இந்த கதையில் இருக்குது. அப்படி என்ன, நான் என்ன தவறு செய்கிறேன் அப்படின்னு தெரியாதவங்க எல்லாம் இந்த கதையை முழுமையாக கேளுங்க. உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு இளைஞன் வசிச்சுட்டு வரான். அவங்கிட்ட இல்லாத திறமைகளே கிடையாது. அவன் எதை பார்த்தாலும் அவ்வளோ நுணுக்கமாக வரைகிற பழக்கம் கொண்ட ஒரு இளைஞன். அவனுக்கு எப்படின்னா, பார்க்குற இயற்கை காட்சிகள் போல் அவன் வடிவமைக்கிற துணிகள் கூட ரொம்ப இயற்கையானதாகவும் எல்லாரையும் கவரக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறான். அதனால் அந்த கலையை கற்றுக்கணும், அந்த கலையில் நம்ம பெரிய புகழ் பெறணும் அப்படின்ற ஆசை அவனுக்கு எப்போவுமே உண்டு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு துணிகள் அலங்காரம் செய்கிறது, அதை அழகாக வடிவமைக்கிறது, கலர்ஃபுல்லாக அதை மாற்றுறது, இது ரொம்ப அவனுக்கு பிடிச்சு போயிடுது. சரி, இதில் எதையாவது நம்ம சாதிக்கணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம். அப்படி இருக்கும்போது அவனோட பக்கத்து வீட்டில் பாஸ்கர் அப்படின்ற ஒரு நபர் இருக்கார். அவர் அந்த கிராமத்திலேயே கை தேர்ந்த தையல்காரர். அவர் அமைக்கிற எல்லா துணிகளுமே அவ்வளோ நேர்த்தியாக பார்க்குற எல்லாரையுமே கவரக்கூடிய அளவுக்கு இருக்குமா. இவர்கிட்ட கற்றுக்கிட்டா நம்ம நினச்ச மாதிரி நம்மளும் புகழ் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிர் நினைக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான், அவர்கிட்ட போகிறான். அவரும் சரி, தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு உதவி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்கர்ன்றவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு தனக்கு தெரிஞ்ச எல்லா கலைகளையும் சொல்லிக் கொடுக்குறாரு. அவனும் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிறான். எல்லாரும் ஒரு டீச்சர் விட ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தால் மட்டும்தான், ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் டீச்சருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி இவருக்கும் ரொம்ப திறமையும் இருக்குது, ரொம்ப ஆர்வமும் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த பாஸ்கர்ன்றவர் தனக்கு தெரிஞ்ச எல்லா கலைகளையுமே ரொம்ப நுணுக்கமாக சொல்லி கொடுக்குறாரு. கொஞ்ச நாள் என்ன ஆகிறாரு, இந்த கதிர்ன்றவன் எல்லா திறமைகளும், அதாவது துணிகளை எப்படி தேர்ந்தெடுக்கும், அது எப்படி வெட்டணும், அதுக்கு சரியான வடிவமைப்பை கொண்டு வரணும் அப்படின்றத எல்லாமே முதற்கொண்டு, அளவுகள் முதற்கொண்டு எல்லாம் ரொம்ப கை நேர்த்தியாக கற்றுக்குறான். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா, இவ்வளோ திறமைகள் இருக்குது, இவ்வளோ ஆர்வம் இருக்குது, ஆனால் எந்த வேலை செய்யணுன்னாலும் என்ன பண்ணுவான், தள்ளி போடுவானாம். இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை கூட பரவாயில்ல, நாளைக்கு செஞ்சுக்கலாமே, என்ன போயிடுச்சு அப்படின்ற ஒரு அசால்ட்டுத்தனம் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போவுமே அவர் என்ன பண்ணுவாராம், எந்த வேலை செய்யணுன்னாலும் என்னைக்கா நாளைக்கா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாராம். இவங்கிட்ட இவ்வளோ திறமைகள் இருந்தும் தள்ளி போடுற ஒரே காரணம் அவனை வெற்றி படிக்கட்டை ஏற விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா, அவன் துணியை வாங்கணும், அதுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் வாங்கணும், சரியான அளவுகள் எடுத்து சரியான நேரத்துக்கு கொடுக்கலனா என்ன ஆகும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலைகள் மேற்கொண்டு தான் ஒரு துணியை ஒரு தையல்காரர்கிட்ட கொடுப்பாங்க. அப்படி சரியான நேரத்தில் கொடுக்கலனா அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கடந்து வந்திருப்பீங்க கண்டிப்பாக. எப்படின்னா, கல்யாணத்துக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு திருவிழாவாக இருக்கட்டும், இல்லை தனக்குன்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இந்த தையல்காரங்க நான் முடிச்சு கொடுத்துட்றேன்ப்பா, என்னால் கண்டிப்பாக முடியும், ஆன் டயத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் நம்மளை திகிலோடு வச்சுருக்கிற ஒரே ஆள் இந்த தையல்காரர்கள் மட்டும்தான். நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இவர் அந்த பாஸ்கர்ன்றவர் என்ன பண்ணுவார், இந்த கதிர்கிட்ட பல முறை சொல்லிட்டார், உனக்கு நிறைய திறமைகள் இருக்குது, ஆனால் இந்த தள்ளி போடும் குணம் உன்னை சரியான பதிக்கு கொண்டு போகாது. அதனால் என்ன பண்ணுற, ஒழுங்காக எல்லாத்தையுமே திறன்பட கற்றுக்கோ, சரியான நேரத்துக்கு முடிச்சு கொடு, அதுதான் உனக்கு பெரிய புகழை தேடித்தரும்னு சொல்லிட்டு பல முறை சொல்லி பார்த்தாச்சு. அவனும் அதை கேட்ட பாடில்லை. ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு ஏதோ திருவிழா. அந்த நேரத்தில் தனக்கு புது ஆடைகள் தைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே ரொம்ப
பிரபலமான ஒரு நபர் யாருன்னா பாஸ்கர்ன்றவர் மட்டும்தான். அதனால் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட கூப்பிட்டு கொடுக்குறாரு. இவரும் வாங்கிக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் வேறு இடத்துக்கு போக வேண்டிய காரணம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, நம்மளை விட நம்மளோட குரு அதாவது சிஷ்யன் வந்து நல்லா செஞ்சு கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கையில் என்ன பண்ணுறாரு, கதிர்கிட்ட கொடுக்குறாரு. கதிர்கிட்ட சொல்லி கொடுக்குறாரு, இது வந்து உனக்கு சரியான ஒரு வாய்ப்பு, இதை தவறாமல் பயன்படுத்திக்கோ. இதில் மட்டும் நீ சரியான நேரத்துக்கு முடிச்சு கொடுத்த அப்படின்னா உனக்கு பெரிய புகழ் வரும். இது வந்து பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபரோட துணி, சரியான நேரத்துக்கு சரியாக தைச்சி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. இவரும் வாங்கி கொஞ்ச நாள் திறன்பட ஆரம்பிக்கிறாரு. திரும்பவும் பழையபடி என்ன பண்ணுறாரு, தன்னோட தள்ளிப்படும் குணத்தை கொண்டு வந்துடுறாரு. துணிகள் வாங்கவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதை தைக்கவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி நாட்கள் போய்கிட்டே இருக்குது. நாளும் கூட வந்தாச்சு. அப்போது அந்த அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து துணி தைச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போது கதிர்கிட்ட கேட்கும்போது இன்னும் தைச்சி முடிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே பெரிய அவமானமாக போயிடுது பாஸ்கருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு பாஸ்கர், கதிரை வச்சு பயங்கரமாக திட்டிடுறாரு. அப்போ தான் அவனுக்கு முதல் முறையாக தன்னோட தள்ளி போடும் பழக்கத்தால் தனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத முதல் முனையாக உணர்றாரு. அப்போ தான் தள்ளி போடும் பழக்கம் தனக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி, தான் ஒத்துக்கிட்ட ஒரு வேலையை சரியான நேரத்துக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு அப்போ தான் வருது. அதுக்கப்புறம் எல்லா துணிகளையும் ரொம்ப சரியான நேரத்துக்கு ரொம்ப நேர்த்தியாக தைச்சி கொடுக்குறான். அந்த ஊர் மக்கள் முன்னாடி பாஸ்கரை விட கதிர் ரொம்ப பிரபலமாகறான். ஆனால் பாஸ்கர் பொறாமப்படலை. தன்னோட சிஷ்யன் தன்னை விட பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படின்றத ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரு. நிறைய ஆசிரியர்கள் அப்படி தான், தன்னை விட தன்னோட சிஷ்யர்கள் வந்து பெரிய இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுற மக்கள் இப்போவும் இருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த பாஸ்கரும். நீங்களும் டீச்சராக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கும் அந்த மாதிரி பெருமை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மனிதன் தள்ளி போடும் பழக்கம் இருந்தால் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் அவனுக்கு புகழும் செல்வமும் வந்து சேராது. நீங்கள் எவ்வளோ கடின உழைப்பு போட்டாலும் நீங்கள் சரியான நேரத்திற்கு சரியான ஆட்களுக்கு சரியான நேரத்தில் எதையுமே செஞ்சு கொடுக்கணும். தள்ளி போடும் பழக்கம் உன்னை எப்பொழுதுமே முன்னேறவே விடாது அப்படின்றத இந்த கதையோட கருத்து. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களோட தவறு என்ன அப்படின்றத நீங்களும் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.